ஜூலை 12 புனித வெரோனிகா. ஆண்டவர் இயேசு சிலுவை சுமந்து கொல்கொத்தா மலைக்குச் சென்றபோது இரத்தம் வழிந்தோடிய இயேசுவின் திருமுகத்தை துடைத்தவர்தான் வெரோனிகா. பெண்களின் உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்த அக்கால யூத சமுதாயத்தில் ஆண்டவரின் நிலை கண்டு அழுது புலம்பிய வெரோனிகா எவருக்கும் பயப்படாமல் ஆண்டவரின் திருமுகத்தை அன்போடு துடைத்தார். தான் துடைத்த துணியில் ஆண்டவரின் திருமுகம் பதிந்திருந்ததனை கண்ட வெரோனிகா அப்புனித துணியினை பத்திரப்படுத்தி கிபி 88ஆம் ஆண்டு திருத்தந்தை 1ஆம் கிளமெண்டிடம் ஒப்படைத்தார். பல நூற்றாண்டுகள் பாதுகாக்கப்பட்ட இந்த புனித துணியானது கிபி 1297ஆம் ஆண்டு திருத்தந்தை 8ஆம் போனிபஸினால் வத்திக்கானில் உள்ள புனித பேதுரு உயர் பேராலயத்தில் வைக்கப்பட்டது. ஆண்டவரின் உயிர்ப்புக்கு பின்பு பிரான்ஸ் நாட்டிற்கு சென்ற வெரோனிகா பிரான்சின் பல்வேறு பகுதிகளில் நற்செய்தி அறிவித்ததாக வரலாறு பதிவு செய்கிறது. கார்மலை துறவர சபையினை சேர்ந்த அருட்சகோதரி மரியா பீட்டர் கிபி 1844ஆம் ஆண்டு தான் கண்ட காட்சியில் இவ்வுலக மக்கள் செய்கின்ற பாவங்களினால் கரைபடிந்திருக்கும் இயேசுவின் திருமுகத்தை வெரோனிகா இன்றும் துடைத்துக் கொண்டிருப்பதாக பதிவு செய்கிறார். அருட்சகோதரி மரியா பீட்டர் கண்ட காட்சியே இயேசுவின் திருமுக பக்தி முயற்சி பரவ காரணமாக அமைய திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் கிபி 1885ஆம் ஆண்டு இப்பக்தி முயற்சிக்கு அங்கீகாரம் அளித்தார். புனித துணியின் மூலம் ஆண்டவரின் திருமுகத்தினை உலகிற்கு அறிமுகம் செய்த வெரோனிகாவினை திருச்சபை புனிதராக உயர்த்தி போற்றியது. புனித வெரோனிகா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் துன்புறுகின்ற மக்களின் துயர் துடைக்க உறுதியேற்போம். மிக சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம். பல பேர் நமக்கு பல ஆலோசனைகள் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே ஒரு சிறப்பான ஆலோசனையே இருந்திருக்கும். ஆனால் அதை நம்ம புறக்கணித்திருப்போம் அப்படின்றது தான். அப்படிப்பட்ட என்னென்ன ஆலோசனைகள் அடுத்ததாக? ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னா, கல்லூரியில் ஹாஸ்டலில் வார்டனாக இருக்கும்போது ஃபாதர் சகாயராஜ் அப்படிங்கிறவர் எனக்கு டிரெக்டராக இருந்தாங்க. ரொம்ப அருமையான மனுஷன். இந்த வேலை கொடுத்தாலும் நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவுலாம் பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்படுவார். இல்லை, உண்மையாக அவர் தெரியும், அவர் இப்போ கான்டாக்டில், அதனால பிரச்சனை இல்லை. அவர் முறை என்னன்னா, விடுதியில் ஒரு பையன் என்ன பண்ணிட்டான்னா, கையை ஏதோ சம்திங் கட் பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவன் என்ன பண்ணா, கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு தகவல் வருது. ஃபாதர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஜோசப் ஒரு பிரச்சனை, டக்குன்னு உடனே என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஜிஹெச்சுக்கு போங்க அப்படின்னு சொல்லி நானும் அப்புறம் கூட இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் அடிச்சு புரண்டு ஓடுறோம். எங்களுக்குலாம் ஏதோ உயிருக்கு தான் ஆயிடுச்சுன்னா நம்மளை தான் என்ன பண்ணணும், நம்ம தான் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்களே, என்னடா பண்ணிட்டான் என்னடா அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட போய் கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு லவ் பிரேக்கப் சார், அவன் இது பண்ணிட்டான் அப்படின்னு. அப்போ ஃபாதருக்கு எல்லாமே ஃபோனில் தகவல் சொல்லிச்சு. ஃபாதர் இந்த மாதிரி இப்போ ஓகே, பையன் ஹீஸ் சேஃப், டாக்டர்கிட்ட பேசியாச்சு, பட் இந்த ரீசன் அவங்க அப்பா அம்மாட்டே சொல்லியாச்சு, எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இவரும் என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நேரத்தில் பின்னாடியே வந்துட்டார். வந்த உடனே சரி அட்வைஸ் பண்ணுவார் ஏதாவது சம்திங் அப்படின்னு பார்த்துட்டு கையை பார்த்தாரு. கையில் எங்களுக்குள்ள வெட்டி இருந்தாப்புல, அவர் கையில் பேண்டேஜ் பண்ணுவேன். ஒரு இடத்துல தான் வெட்டினியா, இங்கெல்லாம் பாரு, இங்கெல்லாம் கையெல்லாம் இடம் இவ்வளோ இடம் இருக்கு, இதெல்லாம் கடற்கரை வெட்டியிருக்க வேண்டாம் அப்படின்னாரு. என்னடா, அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறோம், பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நாங்களா இருக்கிறோம், என்னடா இவர் வந்த உடனே இப்படி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி. ஏண்டா ஏதோ ஒரு பொண்ணு ஒன்ன நீ லவ் பண்றா, அவங்க அப்பா அம்மாவை லவ் பண்றா அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அந்த ஆலோசனைகள் நம்ம புறக்கணிக்கக்கூடிய ஆலோசனை முதலில் நம்மை நாமே நேசிப்பது அப்படிங்கிற விஷயமே இல்லை. யாரோ ஒருவருக்காக என்னை நான் காயப்படுத்திக் கொள்வது, யாரோ ஒருவருக்காக என்னை நானே வெறுப்புக்கு உள்ளாக்கி கொள்வது, என்னை நானே வெறுப்பது, தண்டனை கொடுத்துக்கிறோம். எதனால? ஸோ அப்போ என்னன்னா, நான் என்னையே நேசிக்கல. ஆனால் இங்கே கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன, ஃபர்ஸ்ட் நம்மளை நாம நேசிக்க வேண்டும், நம்மை நாமும் அன்பு செய்யணும். அப்போ என்ன ஃபர்ஸ்ட் அன்பு பண்ணாதான் நான் மற்றவனை என்ன பண்ண முடியும், அன்பு செய்ய முடியும். அப்போ இது பிறரை நான் நேசிக்கிறேன், அவங்களை அன்பை வெளிப்படுத்துவதற்காக என்னை காயப்படுத்திக் கொள்ளுங்கிற முட்டாள்தனம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ நம்மை நாம் நேசிக்க வேண்டும் அப்படிங்கிற அறிவுரையை புறக்கணித்து விட கூடாது. தொடர்ந்து பேசுவோம். பார்க்கலாம்.